வணக்கம் நேயர்களே. புதிய திரைப்படம் மார்கன் திரை விமர்சனம். தமிழ் சினிமாவில் பல கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த வகையில் இந்த மார்கன் பெரும் எதிர்பார்ப்போடு வந்திருக்குது. காரணம் என்னென்னா, இது விஜய் ஆண்டனியோட படம். பொதுவாக விஜய் ஆண்டனி பார்த்திங்கன்னா, சமூகத்துக்கு தேவையான சில கருத்துக்களை தன்னோட சினிமாவில் வைப்பார். அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நடக்குது உண்மையில் அதை அப்படியே திரையில் கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல ஒரு சிறந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லலாம் விஜய் ஆண்டனியை. அந்த மாதிரி தான் அந்த திரைப்படம் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி அந்த வகையில் தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு வர்றவர் தான் நம்ம விஜய் ஆண்டனி. இந்த படத்தில் லியோ ஜான் பால் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு வித்தியாசமான களம்னு நம்ம சொல்லலாம் இந்த மார்கன் திரைப்படம். அதே மாதிரி இந்த கிரைம் த்ரில்லர் படம் மக்களை கவர்ந்துச்சா அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தெரியும். ஏன்னா படம் 27 ரிலீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் போலீஸாக விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிறாரு. படத்தோட ஆரம்பத்திலேயே விஜய் ஆண்டனியை ஒரு விஷ ஊசியை அவர் மேலே செலுத்திடுறாங்க. அந்த ஊசியை போட்ட உடனே அவர் உடம்புல ஒரு பாதி கருப்பாக மாறிடுது. மூஞ்சியிலேருந்து உடம்பு, கை, ஒரு கால் கருப்பாக இருக்கும், இன்னொரு கால் அவரோட ஒரிஜினல் கலரு, ஒரு கை கருப்பாக இருக்கும், அவரோட கை ஒரிஜினல் கலரு. அதே மாதிரி தான் முகமும். அந்த மாதிரி ஆனதால் அவர் கொஞ்சம் ஓய்வில் இருக்கார் காவல்துறை பணியிலேருந்து. அப்போ அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் விஷ ஊசியை போட்டு கருப்பாக்கி அவங்கள கொலை பண்ணி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுருந்தாங்க. அதனால் விஜய் ஆண்டனி அஃபிஷியலாக அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக சென்னைக்கு வர்றாருங்க. அங்கே தமிழறிவு அப்படிங்கிற ஒருவரை சந்தேகத்தில் அவர் விசாரணை பண்ணுறாரு. அவரும் விஜய் ஆண்டனி சந்தேகப்பட்டது போலவே எல்லாத்தையும் செய்கிறாரு. நமக்கு அந்த காட்சி அப்படியே த்ரில்லராக சஸ்பென்ஸாகவே போய்கிட்டு இருக்கும், இவர் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் அந்த கொலையை பண்ணலை. அப்புறம்தான் இது சரி, இவன் இல்லை, வேறு ஒரு ரூட்டில் அந்த கதையை மாற்றணும், வேறு யாரோ பண்ணியிருக்காங்கன்னு அப்படியே ரூட்டை மாற்றுறாரு விஜய் ஆண்டனி. கடைசியில் அவனை கண்டுபிடிக்கிறாரா, கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாருங்கிறதாங்க அந்த படத்தோட மீதி கதை. அதே மாதிரி விஜய் ஆண்டனி எப்போவுமே த்ரில்லராக வித்தியாசமான கதைக்களம்னா அவருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி அப்படி செமையாக பண்ணுவார். அவரோட ஒவ்வொரு படமும் பாருங்கள், த்ரில்லிங் அதிகமாக இருக்கும். சீட்டோட நுனியில் உட்காந்துட்டு பார்க்குற காட்சிகள் நிறைய இருக்கும். அதுவும் போக இந்த படத்தில் அவர் காவல்துறை அதிகாரி, சொல்லவா வேணும், மனுஷன் ஜமாயிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அறிமுக நடிகர் தமிழ் அறிவாக வரும் அஜய் விஜய் ஆண்டனிக்கு நிகரான கதாபாத்திரங்க. இன்னும் சொல்ல போனோம்னா விஜய் ஆண்டனியை தாண்டி ரொம்ப கேஷுவலாக அவர் தான் இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி சித்தர் சக்தி கிடச்சி அந்த தண்ணியில் மூழ்கி நடக்காத ஒரு விஷயத்தை தன்னோட ஆன்மா மூலம் அந்த தமிழறிவு பார்க்குறாரு அப்படிங்கிறத அந்த ஹாலிவுட் மைனாரிட்டி அளவுக்கு ஒரு கான்செப்டை வச்சுருக்கிறாங்க, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு. உண்மையிலேயே அதுக்கு நம்ம இந்த படக்குழுவை பாராட்டி தான் ஆகணும். நமக்கு அது புதுமையாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர் கொலைகள் அதுவும் ஒரே மாதிரி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி அந்த சீட்டோட நுனியில் உட்காந்து பார்க்க வைக்கிது அந்த காட்சிகள். ஏன்னா சஸ்பென்ஸு த்ரில்லிங் அந்த அளவுக்கு இந்த படத்தில் அதிகமாக வச்சுருக்கிறாங்க. இந்த படம் சில நேரத்தில் மட்டும் நமக்கு ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தும் போது அதுதான் அந்த படத்தில் அந்த சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் மிக பெரும் பலம் ஆரம்பம் முதல்ல முடிகிற வரைக்கும் ஒரே வேகத்தில் தாங்க போகும். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வேகமாக போகுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே மாதிரி தான் போகும். அதே நேரத்தில் கிளைமேக்ஸ் இவர் தான் இந்த கொலையை செஞ்சார் அப்படின்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸில். அந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு நம்ம இயக்குனர்.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மெசேஜ், அந்த மெசேஜுக்கு ஏற்ற திரைக்கதையை உருவாக்கியது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் ரசிகர்களை சீட்டோட எட்ஜில் உட்கார வச்சுருக்கலாம், ஆனால் தவறிட்டாங்க. இது ரியாலிட்டி படமா இல்லை ஃபேண்டசி படமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அதை நீங்கள் தான் திரையில் போய் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.